Hello everybody. இன்னைக்கு இந்த வீடியோல Fundamentals of Electric Circuits by Alexander and Sadiku 6th editionல இருந்து problem number 4.51ல second part solve பண்ண போறோம். That is not an equivalent circuit as viewed from the terminals CD. AB terminalsல not an equivalent circuit எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத previous வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல CD terminalsல not an equivalent circuit என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். So, நம்மளோட purpose என்ன இந்த not an equivalent அப்படினு சொல்லும்போது we need to find two parameters. என்னன்னா ஒன்னு வந்து IN that is not on current. Another one is RN that is not on resistance. சரியா? இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு sources இருக்குது, independent sources. One voltage source 120 volts and one current source of 6 amps. So, நம்ம இந்த circuit draw பண்ணிருக்கிறோம். இதுல இருந்து இந்த பாராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து IN பாராமீட்டர்ஸ் நோட் ஆன் கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். நோட் ஆன் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா CD டெர்மினல்ல ஷார்ட் பண்ணிடணும். சரியா? ஒரு லைன் வரைஞ்சா இது ஷார்ட் பண்றேன்னு அர்த்தம். ஷார்ட் பண்ணிட்டு அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்ட் IN நோட் ஆன் கரண்ட். இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CD டெர்மினல் ஷார்ட் பண்ணதுனால அதுக்கு பேரலலா இருக்கக்கூடிய இந்த 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. The current is zero. Current is zero அப்படிங்கப்போ no resistance is present. அதான் மீனிங். அப்படின்னா அது ஓப்பனா இருக்கும் இது. அதனால அந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அனலைஸ் பண்ணலாம் அந்த சர்க்யூட். ஓகே. இனி இந்த IN கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம நோடல் அனாலிசிஸ் பண்ண போறோம். நோடல் அனாலிசிஸ்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ண போறோம். சோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா எதுல அப்ளை பண்ணுவோம்? நோட்ஸ்ல அப்ளை பண்ணணும். சோ இதுல வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா in a particular node sigma of IN is equal to sigma of I leave அல்லனா I out. So ஒரு நோட் எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் நோட்ல algebraic sum of currents is equal to 0. அதுதான் கான்செப்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இப்போ இதுல நம்ம வந்து ரெண்டு நோட்ஸ் எடுத்துருக்கோம். This is node 1 and this is node 2. ஓகேவா? இப்போ இந்த நோட் 1லயும் நோட் 2லயும் KCL அப்ளை பண்ணணும். ஸோ இதுல உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஏன் இதை வந்து நோடு 1 அப்படின்னு ஆரம்பிச்சு இது 2 3 4 அப்படின்னு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தோணலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸோ 120 volts வோல்டேஜ் சப்ளை பண்ற கரண்ட் தான் பாத் வழியா போகிறதுனால இதுவே போதும் நமக்கு. இந்த இடத்துல நோட் 1 அப்புறம் இதை நோட் 2ன்னு எடுத்தா போதும். இந்த நோட் 2வும் இந்த C பாயிண்ட்டும் சேம் தான், பிகாஸ் ஒரு லைன் தானே கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ அதுவும் சேம். அதே மாதிரி இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, இந்த Cயும் Dயும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கிறதுனால இதுவும் சேம் பொட்டன்ஷியல்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நோட் 1ல அப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கரண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ 6 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 கரண்ட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். 4 ohm வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, 3 ohm வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3. ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து எனி ஆர்பிட்ரரி டைரக்ஷன் யூ கேன் சூஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் டு ரைட் போடலாம், இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் போடலாம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் I2 கரண்ட் லெஃப்ட் டு ரைட் போட்டாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் நீங்க மார்க் பண்ணாலும் ஓகே. சிமிலர்லி இந்த 3 ohms வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய I3 கரண்ட் இதை வந்து டவுன்வர்ட்ஸா நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அப்வர்டா மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, சரி. ஸோ இப்போ எத்தனை கரண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்? I1 I2 I3 3 கரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி INங்கிற நாட் ஆன் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்குது. அப்புறம் இந்த 6 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ எல்லாம் மார்க்கிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து KCL அப்ளை பண்ண போறோம். எதுல அப்படின்னா நோட் 1ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த நோட் 1 கன்சிடர் பண்ணும்போது இதுல எந்தெந்த கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமிங் கரண்ட் I1, லீவிங் கரண்ட் வந்து I2 அண்ட் I3. ஸோ இப்போ I1 வந்து ஒரு சைட்ல வச்சுக்கலாம். சம்மேஷன் ஆஃப் த இன்கமிங் கரண்ட் I1. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் த லீவிங் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது I2 பிளஸ் I3 அப்படின்னு எடுக்கும். ஓகே, இதுல ஓம்ஸ் லா அப்ளை பண்ணணும். இது வந்து கரண்ட் ஈக்குவேஷன் நமக்கு இல்லையா? தான் கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்ளை ஓம்ஸ் லா டு திஸ் ஈக்குவேஷன். ஓம்ஸ் லானா என்ன? ஓம்ஸ் லா மீன்ஸ் V is equal to IR. இதுல ஐக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? V by R. That means potential difference divided by resistance. So I1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா I1 பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 120 volts நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த 1 அப்படிங்கிற நோட் எடுத்துருக்கோம்ல, இதுல நம்ம வந்து V1 அப்படிங்கிற பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் Cன்னு எடுத்துருக்கோமா, இதை வந்து VC பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இதுதான் நம்ம வந்து பொட்டன்ஷியல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ I1 பதிலாக V by R எழுதும் போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட். I1 கரண்ட் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 120 வோல்ட்ஸ்ல இருந்து V1 பொட்டன்ஷியல் நோக்கி ஃப்ளோ ஆகுது த்ரூ தி 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அதனால 120 மைனஸ் திஸ் V1 பொட்டன்ஷியல் டிவைடட் பை திஸ் 6 அப்படின்னு எழுதணும். I2 எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா this is related to this right. இப்போ இங்க எந்த பொட்டன்ஷியல்ல இருந்து எந்த பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகுது, V1 பொட்டன்ஷியல்ல இருந்து VC நோக்கி ஃப்ளோ ஆகுது ரைட். ஸோ இட் இஸ் V1 மைனஸ் VC டிவைடட் பை அங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால அங்க வந்து 4 அப்படின்னு மார்க் பண்ணணும். I3 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த V1ல இருந்து இந்த கீழே வருது. கீழே என்ன அப்படின்னா இது எல்லாமே காமன் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் த ரெஃபரன்ஸ், ஜீரோ பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கோம் சரியா. அதனால இது எப்படி எழுதணும், V1 minus 0 divided by this 3 ohm resistance, that is I3 current. Okay. So minus 0 அப்படிங்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது, இது நம்ம just understandingகாக போட்டது. Okay. இதை simplify பண்ண ட்ரை பண்ணுவோம். So it is 120 minus V1 divided by 6, that is equal to இங்கே 12 ன common denominator எடுத்தோம்னா 3 times this V1 minus VC plus 4 times this V1. So this 6 12லையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 கிடைக்கும். இந்த 2 வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 times 120 minus V1 that is equal to 3 times V1 minus VC plus 4V1 கிடைக்கும் இல்லையா. So this is 240 minus 2V1 that is equal to 3V1 minus 3VC plus 4VC. 4V1 240 மட்டும் இந்த சைடு வச்சிட்டோம்னா மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா the 2V1 plus 3V1 plus 4V1 minus 3VC வருமா. ஸோ திஸ் இஸ் 9V1 minus 3VC. ஸோ இது எல்லாமே வந்து டிவைட் பை 3 போடலாம், ஏன்னா 3 மல்டிபிள்ஸ்ல இருக்கிறதுனால. ஸோ 80 that is equal to 3V1 minus VC. So this can be written as 3V1 minus VC that is equal to 80. This is our first equation. So இனி வந்து இந்த C நோட்ல நோடல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம். இதுல KCL அப்ளை பண்ண போறோம். So incoming currents இதுல என்னெல்லாம் பார்த்தோம்னா I2. So summation of the incoming currents I2 plus the 6 amperes current இது ரெண்டும் உள்ள என்டர் ஆகுது. லீவிங் current அப்படின்னு சொன்னோம்னா IN. I2 க்கு பதிலா எப்படி எழுதலாம், applying Ohm's law right. V1 minus VC divided by 4. அதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்குது, அப்புறம் இதுல வந்து VC பொட்டன்ஷியல், அதனால அப்படி எழுது பிளஸ் 6 that is equal to IN. இப்போ இது காமன் டினாமினேட்டர் எடுத்தோம்னா 4 V1 minus VC plus 24 that is equal to IN. So you can write this as V1 minus VC plus 24 that is equal to 4 into IN. சரி, இப்போ இன்னொன்று உங்களுக்கு தெரியணும், இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லலை, இப்போ சொல்றேன். டிங்கிறது என்ன, இது ஒரு நோட் அப்படின்னு நம்ம, இது ஒரு டெர்மினல் சரியா. இந்த டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்லி இல்லையா. ஸோ இது எல்லாமே பேஸ் லைன் ஃபுல்லா ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜீரோ பொட்டன்ஷியல்ல டி இருந்தது அப்படின்னா சியும் அதோட தான் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கனால இதுவும் ஜீரோ பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அப்போ விசியும் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் வேல்யூ, ஜீரோ பொட்டன்ஷியல். ஸோ இப்போ விசி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா திஸ் வேல்யூ பிகம் 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், V1 plus 24 that is equal to 4IN. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இதுலயும் நம்ம வந்து VC equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 3V1 is equal to 18 கிடைக்கும். That means V1 is equal to 80 by 3 volts. So இந்த V1 equal to 80 by 3 volts வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதை வேணா செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வச்சுப்போம். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல V1க்கு பதிலா 80 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, ஸோ 80 by 3 plus 24 that is equal to 4IN. So 80 divided by 3 வேல்யூ என்ன அப்படின்னா 26.666 வருது, plus this 24 that is equal to 4IN. So இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 50.666 அப்படின்னு வருது, that is equal to 4IN. That means IN is equal to
50.66 divided by 4. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 12.666 வருது. This much amperes. So we got the answer. IN is equal to 12.667 amps. So first part is over. This is equal to 12.667 amps. Okay, now we'll move on to the second part. Second part la enna அப்படினு சொன்னோம்னா RN வந்து கண்டுபிடிக்கணும், Norton resistance. So Norton resistance கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா the same circuit எடுத்துக்கிறோம். இப்போ CD terminals குள்ள வந்து when we are viewing through the CD terminals சொல்வோம், அதுதான் வந்து நமக்கு இந்த RN. Okay, so இது வந்து CD அப்போ வந்து ஓப்பனா தான் இருக்கும். ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா when you have the independent sources, இங்க independent sources தான் இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 120 volts, கரண்ட் சோர்ஸ் வந்து 6 amps. ஸோ independent sources இருக்கும்போது you kill all the independent sources, எல்லாத்தையும் கில் பண்ணணும். அப்போ கில் பண்றதுன்னா என்ன அர்த்தம், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட்டால ரீப்ளேஸ் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட்டால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து நமக்கு என்ன இருந்தது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது, அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஓகேவா, அப்புறம் இந்த பாயிண்ட்ல நமக்கு இதுல வந்து நமக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இந்த கரண்ட் சோர்ஸை இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்றதுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிடும். ஸோ அந்த பிரான்ச்சே இல்லாம போயிடும் நமக்கு. ஓகே, ஸோ மீதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்லி ரெசிஸ்டன்சஸ் தான் நமக்கு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து வருவோம் சரியா. 6 ohm and 3 ohm அப்படிங்கிறது வந்து நமக்கு parallel இருக்குது. ஓகே, parallel காம்பினேஷன். 6 and 3 ohms are in parallel. So அதனால அதனுடைய ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும் போது 6 into 3 divided by 6 plus 3 வரும். That means 18 by 9, that is equal to 2 ohms. அப்போ இந்த ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணி நமக்கு 2 ohm resistance வரும். ஓகே, so we got this 2 ohm resistance as the equivalent resistance. இப்போ நம்ம இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்குது. ஸோ இப்போ சீரிஸ் கனெக்ஷனா ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும் நமக்கு 6 ohm ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ we can replace this by a 6 ohm resistance. So we got this. But this 6 ohm and this 2 ohm are in parallel. So parallel resistance அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து 6 into 2 divided by 6 plus 2. That means 12 divided by 8. 12 divided by 8 அப்படின்னா so 3 by 2 வரும். 3 by 2 is nothing but 1.5 ohms equivalent. So we got this as the Norton equivalent resistance. இதுதான் நம்ம உரிய answer. Okay, so we found out this IN as well as we found out this RN. இப்போ Norton equivalent circuit நம்ம போடும்போது this current source IN with the current 12.667 amps and this Norton resistance 1.5 ohms which is connected in parallel. Okay, so இதுதான் நம்மளுடைய Norton equivalent circuit. Hope you have understood. Thank you. இதே ப்ராப்ளமை நீங்க வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு செய்யலாம். ஓகே, சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ட்ரை பண்ணிட்டு you can give the comments.